வெளிப்படுத்துதல் வசனமாக 7 முழக்கங்கள். மே 15. பொய் சொல்லுகிற தீர்க்கதரிசி. அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகளுக்குள்ளவைகளாயும் இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது. வெளிப்படுத்துதல் 9 வசனங்கள் 18 மற்றும் 19. ஒட்டமன்களின் வல்லமை, அதாவது அதிகாரம், அவர்களுடைய வாயில் இருந்தது. அவர்களுடைய துப்பாக்கிகளிலும் பீரங்கிகளிலும் இருந்து புறப்பட்டது. ஆனால் அவர்களுடைய வாள்கள் என்ன? எப்படி ஒரு வாள் ஒரு தலையாகவும் இருக்க முடியும்? ஒவ்வொரு படைக்கு முன்பாகவும் ஒரு கொடி போன்ற ஒரு பதாகை பறந்தது. ஒட்டமன் பேரரசின், குறிப்பாக அதன் இராணுவத்தின் அடையாளம் ஒரு குதிரை அல்லது எருதுவின் வாள். ஒரு கம்பின் உச்சில் சாயம் பூசப்பட்ட அந்த வாளை தொங்க விட்டிருப்பார்கள். துருக்கியர்களின் தலைகள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாக விவரிக்கப்படுகின்றன. தங்கள் எதிரிகளுக்கு அவர்கள் செய்த சேதத்தை அல்லது அநீதியை இது சுட்டிக்காட்டுகிறது. இன்றைய வசனத்திற்கும் வெளிப்படுத்துதல் 9:4 உள்ள ஒற்றுமையை கவனியுங்கள். அதில் வெட்டுக்கிளிகள் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த இருந்தன. அதன் பிறகு அவர்கள் தேலை போன்ற தங்கள் கொடுக்குகளினால் வேதனையை உண்டாக்கியதாக வெளிப்படுத்துதல் 9:5 பார்க்கிறோம். ஒட்டமன்கள் தலைநகரை பிடித்த பிறகும் அவர்கள் நிறுத்தவில்லை. அடுத்த நூற்றாண்டில் தங்கள் எல்லைகளை விரைந்து விரிவாக்கினார்கள். அக்காலத்தை வரலாற்றாசிரியர்கள் அந்த பேரரசின் அற்புதமான யுகம் என அழைக்கிறார்கள். அப்போது அவர்கள் எருசலேம் நகரம் உட்பட மத்திய கிழக்கு பகுதிகளை வென்றார்கள். எகிப்து உட்பட வட ஆப்பிரிக்காவின் பெரும் பகுதியை வென்றார்கள். மேற்கு ஆசியாவின் சில பகுதிகளையும் வென்றார்கள். அதோடு கூட முகமதுவால் தோற்றுவிக்கப்பட்ட தங்கள் மதத்தையும் கொண்டு சென்றார்கள். முகமதுவை இஸ்லாமியர்கள் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் பெரிய தீர்க்கதரிசியாக கருதுகிறார்கள். 5வது எக்காலத்தில் நாம் பார்த்த இந்த எச்சரிப்பையும் நினைவில் கொள்ளுங்கள். பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். ஏசாயா 9:15. 5ஆம் எக்காலத்தில் இஸ்லாத்தின் எழுச்சி பற்றி சொல்லப்படுவது போல 6ஆம் எக்காலத்தில் அது உலகம் முழுவதும் பரவியதை பார்க்கிறோம். ஒட்டமன் ஆட்சியின் கீழ் ஏராளமானவர்கள் இஸ்லாம் மதத்தை தழுவினார்கள். அதற்கு ஜிஸ்யா போன்ற நடவடிக்கைகள் காரணமாக இருந்தன. ஜிஸ்யா என்பது இஸ்லாமிய பகுதிகளுக்குள் வாழ்கிற பிற மத மக்களாகிய திம்மிக்கள் மீது விதிக்கப்படுகிற வருடாந்தர வரியாகும். உலகத்தில் அவர்கள் உண்டாக்கிய மிக வல்லமையான, மிகவும் நீடித்த தாக்கம் அவர்களுடைய மதத்தை பரப்பியது என்பதை இதில் காண்கிறோம். உண்மையில் நாம் 6ஆம் எக்காலத்தின் காலத்தில் வாழ்கிறோம். இன்று இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகிறவர்கள் 190 கோடி. கிறிஸ்துவத்திற்கு பிறகு உலகின் 2வது பெரிய மதமாக மாறியுள்ளது. கர்த்தாவே, வஞ்சகம், கொடுமை, தீங்கு ஆகியவற்றின் கண்ணிகளிலிருந்து என்னை காத்தருளும். உண்மை, இரக்கம், நீதி ஆகிய குறுகலான பாதையில் என்னை வழிநடத்தும். அதிக ஆராய்ச்சிக்கு உபாகமம் 28:13, மத்தேயு 24:24, 2 கொரிந்தியர் 11:3. ஆமீன்.